கிஸ் இன் த லிப் ஆர் கிஸ் இன் த நெக்? I think lip is more personal, so உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்கள் நெஞ்சை நக்கிய தருணம் எப்போது? ஐ மீன் அப்படி இல்ல 10 வச்சு அடிக்குது அந்த கூட ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பா. அதுதான் சொல்றேன், அது கூட பண்ணிருக்கலாம். ஏடே வந்துருச்சாடா? டேட் வித் அசார்ல டே வித் மீ. இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசான இடத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை வந்து கூட்டு போறேன். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதை அவள் அப்படின்னு இவங்களை பார்த்தா தோணும். வாழ்வு தொடங்கும் விடும் நீதானேன்ட்டு இவங்க கிட்ட சொல்ல தோணும். டைட்டுக்கு முக்கியம் மாஞ்சா நைட் என் கூட நிஞ்சா. வெரி ஃபைன். யா, இந்த டேட் வித் அசார்ல இது வந்து ஒரு புதிய முயற்சி. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டே வித் மீ. எனக்கு சென்னையில ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். போலாமா? கமான். கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ரெஸ்டாரண்ட் பார்த்திருப்பேன், ரெஸ்டாரண்ட்ல கிரிக்கெட் பார்த்திருப்பேன். ஆனா கிரிக்கெட்டே ஒரு ரெஸ்டாரண்டா இருக்க போது சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு இடம் சென்னையில வேற எங்கேயுமே இல்ல. அண்ட் கிரிக்கெட் லாட்ஸ் மைதானத்தை வச்சு பயங்கரமான ஒரு வால், அண்ட் இந்த பக்கம் பார்த்தா பால்ஸ் பேட்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னன்னா, அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துல கிரிக்கெட் பால் மாதிரியே வச்சிருக்காங்க ஒரு மெட்டீரியல். வாவ். கடையோட செட்டப்பை பார்த்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. டீ காஃபிலாம் 25 rupees 30 rupees இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையாச்சும் இங்க வந்து விசிட் பண்ணணும். அங்கதான் உன்னை கூட்டு போறேன். கமான். வாவ், இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ல வந்து நிஞ்சா கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன பண்ண போறேன்னா, பண்ணு ஸ்பின்னு. ஆனா இதை வச்சு பண்ண போறது இல்ல, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இததான் வந்து நம்ம ஸ்பின் பண்ண போறோம். பட் அது போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. சமீபத்துல கூட நான் பார்த்திருந்தேன், இந்த ஜீ தமிழ்ல வந்து யாரோ ஒரு ஜோசியர் வந்து உங்ககிட்ட, நீங்க மனசுல என்ன பாட்டு நினைக்கிறீங்க கூட எனக்கு தெரியும், அது ஏங்க கேக்குறீங்க? சூடி உண்மையிலே நினைச்சியா? இல்லங்க, அவரு சொன்னது பாதி உண்மை பாதி உண்மை இல்ல. அது வந்து நான் பெருசா நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, இந்த பாட்டு மனசுல நினைச்சியா? பாட்டு நினைக்கல, ஆனா அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அதனால மேபி அவர் அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, ஃபைன். அண்ட் நான் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்ச விஷயம் அதான், அதாவது சில விஷயங்கள் பண்ண கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி வந்து இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தோன்னா, மேல் ஆர்டிஸ்ட் கூடயே வந்து இந்த ரொமான்டிக் சீன்லாம் நடிக்கிறது அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பட் நிஞ்சாவுடைய ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லை. பெண்ணும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு? ஆக்சுவலா எனக்கு பர்சனலாவே கான்ட்ரவர்ஷியலா தான் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். இந்த ரெகுலரா வர ஸ்கிரிப்ட் எடுக்காம, இது வந்து ஒரு லெஸ்பியன் கான்செப்ட், யூ ஹேவ் டு கிஸ் தி கேர்ள்னாங்க. பண்ணலாம் சார் உடனே. ஏன்னா எனக்கு என்னன்னா, யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, எந்த படங்களும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். லுக்ஸ் மட்டும் எல்லாம் கிடையாது இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் நம்ம காட்டணுன்றதுக்காக அது வந்து எடுத்து பண்ணேன். அது தேங்க்ஃபுல்லி ரொம்ப நல்ல ரிசெப்ஷன் கிடைச்சது. ஓகே, இப்போ மறுபடியும் அதே கான்செப்ட் ஏதாச்சும் வந்தா யூ வில் டு அகைன்? டெஃபினெட்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா என்ன வந்தாலுமே ஐ அம் ஓகே வித். நான் அது கேரக்டரா தான் பாக்குறேன். அங்க நம்ம கிஸ் பண்ணோம் அதெல்லாம் பார்க்காம இந்த கேரக்டருக்கு அது தேவை, சோ அதை நம்ம பண்றோம். சோ மறுபடியும் ஒரு லேடி கெட்ட போட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. நீங்க மத்த ஒரு 90% பொண்ணுங்களோட நீங்க அழகா இருப்பீங்க லேடி கெட்டப்ல. ஓ மை காட், ஆமா அந்த பிரேடரா இப்பவே ஒளிச்சதால. ஓகே, அண்ட் இப்போ இந்த ஷோக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பட் ஸ்டில் எல்லாரும் அதை பத்தி பேசுறதுனால நான் கேட்குறேன். பிக் பாஸ், ஸோ இந்த பிக் பாஸ் பத்தி நிஞ்சாவுடைய கருத்து என்ன? ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி நான் பார்க்க மாட்டேன் பிக் பாஸ். ஐ எம் அகென்ஸ்ட் தி கான்செப்ட் ஆஃப் பிக் பாஸ் இட்செல்ஃப். நான் வந்து பிக் பாஸ் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week முன்னாடி ஸ்டோரி போட ஆரம்பிச்சிருவேன் இன்ஸ்டாகிராம்ல. ஏன் பிக் பாஸ் வந்து தடை செய்யப்படணும், ஏன் வந்து இது வந்து டாக்ஸிக்கா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் போயிட்டு இருக்கறனால எனக்கு ரீல்ஸ் அங்க இங்க வந்துச்சு. ஐ திங்க் அந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயங்கள் பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திருப்பி காதுக்கு வந்துட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த சீசனே வந்து வர்ஸ்டான ஒரு சீசன். கண்டஸ்டன்ஸ் 1 யாரும் டிசர்வே கிடையாது. 2 வந்து எல்லாம் ஒரு மாதிரி விஷக்கூடா இருக்காங்க உள்ள அப்படின்னு கேள்விப்பட்டேன், பட் தெரியல. அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் ஐ திங்க் கானா வினோத்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. சோ ஐ திங்க் அவர் தான் வின் பண்ண போறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் அடுத்த வருஷம் கூப்பிட்டா போவியா பிக் பாஸ்? கண்டிப்பா போவேன். நான் 2 நாள்லயே அம்மா என்ன வெளில விட்டுருமா அப்படின்னு அழுதுருவேன். பிகாஸ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி அட்டாச்டு. இப்போ நான் ஒரு நாள் கூட என் வீட்டுல இருக்கிறத பாக்கலன்னா நான் வந்து அழுதுருவேன். அதனால அவுட்டோர் ஷூட்லாம் மோஸ்ட் அவாய்ட் பண்ற மாதிரி. சோ பிக் பாஸ்லாம் போனா அழுதுதான் உட்காரணும் இல்ல. ஓகே, ரைட். சரி, கிரிக்கெட்லாம் பாக்குற பழக்கம் உண்டா? இல்லையா? ஆனா அந்த மாதிரி அவ்வளவு கூப்பிட்டு வந்து ஒரு அருமையான இடத்துல நம்ம இப்போ ஸ்பின் பண்ண வைக்க போறோம். பட் அதனால தான் நீ வந்து இதை ஸ்பின் பண்ண தேவையில்ல, இதை ஸ்பின் பண்ணா போதும். சோ ஆனா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலையே. இதோ இப்போ தெரியும் பார். அதாவது நானே காமிச்சிடுறேன்.
ஸோ இதுல வந்து 8 காலம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 காலம்ஸ்ல 4 காலம்ஸ் வந்து பிராங்க், ஓகேவா? ஸோ மீதி இருக்க 4 வந்து பார்த்தனா கொஸ்டின்ஸ். ஸோ நீ 8மே பண்ண அவசியம் இல்லை, 4 தான் பண்ண போற. ஸோ 4ல எவ்வளோ நீ பிராங்க் பண்ற, எவ்வளோ நீ கொஸ்டின் ஆன்சர் பண்ற அப்படிங்கிறது சுத்தும் போது உனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராங்க்கு நேரம் இது நின்றுச்சுன்னா அந்த பிராங்க் நீ பண்ணணும். சப்போஸ் அது வேற ஏதாச்சும் கலர்ல நின்றுச்சுன்னா இங்க இருக்க கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் எடுத்து படிச்சு அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஐயோ கொஸ்டின் என்ன கொஸ்டின் எடுக்கலாம்? எதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? இல்ல சத்தியமா தெரியாது எனக்கு. ஜெனரலி see my car is red color, so I will go with the red. என்ன எழுதி இருக்குது? this or that. It's very easy. பாக்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த this or that எல்லா ஷோலையும் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு பண்ணா ஒரு 1 million views போகுது. அதனால எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் எல்லா ஷோலையும் this or that வைப்பேன். So it's specially made for Ninja. Okay, so Zahira or Nisha? Zahira. Acting or embryologist? Both. I can't choose. This or that நீங்க ஏதாச்சும் சூஸ் பண்ணியே ஆகணும். இல்லனா embryology. ஓ, Sun TV or Zee Tamil? இது என்ன குட்டைகள பாக்கீங்களா? நாளைக்கு கால் வரும், போமா நீ வர தேவல அப்படினு. என்னமா சாஃப்ட் கார்னர் எதுனா யோசி. எனக்கு ஜீக்கு கொஞ்சம் அதிகம் சாஃப்ட் கார்னர் என்ன இன்ட்ரோ듀ce பண்ணது ஜீ. ஃபர்ஸ்ட் ஒரு 5 years பேக் வில்லியா இன்ட்ரோடக்ஷனே ஜீ தான் பண்ணுச்சு. சோ லைட்டா ஒரு 1% ஜீக்கு இருக்கும். ஓகே, சோ ஜீ தமிழ். கிரேசி தங்கவேலு ஆர் பிரணிகா? இங்க பாருங்க, இது வந்து இவரா கேக்குறது கிடையாது, சில கால்ஸ்லாம் பண்ணி. கரெக்ட்டா? யாருக்கும் நான் கால் பண்ணல, எனக்கு தெரியாதா? இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இது என்ன பெரிய ராஜதந்திரமா? ஒரு குட்டையோட கிளம்ப பாக்குறீங்க. பேப்பர் அவசரத்துக்கு கீழ வந்து அசாருக்கு தெரியாத ஒரு விஷயம் மீடியால இருக்க முடியும். ரெண்டு பேருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே வந்து மை கேர்ள்ஸ். ஓகே, நான் வந்து I think I know Gracie இன்னும் கொஞ்சம் few years more than Pranika, but both of them are very very special to me. But Gracie வந்து கொஞ்சம் வருஷம் தெரியறனால that's the spirit. Gracie Pranika நோட் பண்ணிக்கோ. ஓகே, and பராசக்தி or ஜனநாயகன்? ஜனநாயகன். இப்போ கொஞ்சம் ஏடாபுர மடக்கி. Kiss in the lip or kiss in the neck? I think lip is more personal, so okay, yeah, kiss in the lip. Okay, fine, super nice. ஆனா எல்லா திஸ் அதவே யோசிச்சு நீங்க வேற லெவல்ல யோசிச்சிருக்கீங்க. ஆனா இல்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஒன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த क्वेश्चனே வரணும்னு வேண்டிக்கோங்க எனக்காக. கம் ஆன், இருங்க இந்த தடவை என்ன பண்றேன், இப்படி மாத்தி வச்சிரேன். ஆனா சுத்துங்க. என்ன எழுதி இருக்குது? eat the cake in 30 seconds. இந்த கடையில என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தனா, சென்னையில எங்கேயுமே கிடைக்காத ஸ்பெஷல் கேக்லாம் இருக்குமா? இல்ல, ஆனா இந்த மாதிரி அருமையான டேர்லாம் எனக்கு யாரும் கொடுத்தது இல்ல. நல்ல டேரா தான இருக்கு. இது மெல்பர்ன்ல வந்து ரிக்கி பாண்டிங் இந்த கேக் தான் விரும்பி சாப்பிடுவாராம். அந்த கேக் நாங்க வச்சிருக்கோம். கம் ஆன் ப்ளீஸ் டேக் தி கேக். ஐ நோ ரிக்கி பாண்டிங், நியூசிலாந்து கேப்டன். வேற லெவல், எக்ஸ்ட்ராஆர்டினரி. டடடா எப்படி வாலன்சிங் வச்சிருக்கோம். சோ இது நான் சொன்ன மாதிரி அந்த மெல்பர்ன் கேக். ஓகே, 30 செகண்ட்ஸ்ல 3 2 1 கோ. 30 செகண்ட் பத்தாது. 30 செகண்ட் உன் லவருக்காக நினைச்சு, உன் பாய் ஃப்ரெண்டுக்காக இந்த ஒரு போர். கமான், வாயில அள்ளி போடு. ஐயோ பரவாயில்ல, நம்ம டேபிள் தான் சானிடைஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். போடு 30 போடு. ஆமா இந்த மாதிரி ஒரு கேவலமான டேர உலகத்திலே யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா எல்லா டேருமே இந்த மாதிரி நீ அனுப்பிச்சுக்காது. ரெண்டு தான். ஓகே, சோ இப்போ அடுத்து ஸ்பின் பண்ண போறேன். ஓகே, தேர்ட் டைம். இன்னும் ஒரு டைம் பண்ணா போதும், முடிஞ்சிருச்சு. கமான். இது என்ன பண்றேன், இந்த இப்படி திருப்பி வச்சிடறேன். வாஸ்து படி நாங்க எல்லா ஆங்கிளுக்கு எல்லா திசையிலையும் நாங்க வைக்கிறோம். ஓகே, போலாமா? ரெடி. இந்த பக்கம் என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சு? இந்த காற்றோட திசை. ஓகே, எப்படி क्वेश्चन வந்திருக்கு, எனக்கு ஹாப்பி தான். ஐயோ ஏய், சரி நீயே சூஸ் பண்ணு, அப்புறம் நான் சூஸ் பண்ண. ஏதாவது எனக்கு ஃபேவரட் கலர் பிங்க். இதுல என்ன எழுதிக்க அப்படின்னு பார்த்தா, பாய் ஃப்ரெண்ட் இஸ் மை ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு பல இடங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க.
சோ உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்கள் நெஞ்சை நக்கிய தருணம் எப்போது? ஐ மீன் அப்படி இல்ல, அதாவது இல்ல ஜெனரலாவே கண் கலங்க வைத்த ஒரு மொமெண்ட். நான் வந்து ஆனஸ்டா சொன்னா கிரிஞ்ச் ஆயிடும். பரவாயில்ல, நாங்க கேக்குறோம். இல்லங்க அந்த மாதிரி டெய்லி ஒரு மொமெண்ட் இருக்கும் எனக்கு. டெய்லியுமே அப்படி என்ன பண்ணுவாப்ல? அவர் வந்து இப்பதான் ஹி ஸ்டார்டட் கொஞ்சம் ஏர்னிங், அந்த மாதிரி சம்பாதிக்கிறது, ஒரு ஒரு லக்ஸரியா வாழ்றது எல்லாமே. இந்த டைம்ல எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, யாரும் இன்னும் ஆகல. இப்ப கூட அவர் ஏதாச்சும் ஒரு அசெட் வாங்குறாரு, பிளாட் வாங்குறாரு, கார் வாங்குறாரு, அது என் பேர்ல தான் இருக்கும், அவர் பேர்ல இருக்காது. அது நான் கேட்பேன், உனக்கு என்ன இவ்வளவு இது? நாளைக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா அவன் சொல்லுவான், பிரேக்கப் ஆச்சுன்னா அவளை சாவடிச்சிடுவான், அதுதான் இது பண்றேன் அப்படின்றோம். அதாவது அது எப்படின்னா என்ன முதல்ல வச்சு பண்ற விஷயம் அவனுக்கு ரொம்ப நல்லா நடக்கும்னு அப்படின்னு அவன் நம்புவான். அதனால எதுவா இருந்தாலும் இது பண்ணுவான். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது வந்து, என்கிட்ட ரொம்ப லவ்விங்னா பேசுவான் தனியா இருக்கும்போது. பட் பசங்க எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒண்ணு வந்துட்டா, இல்ல வெளில பப்ளிக்னு வந்துட்டா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. வீட்டுல நீங்க செல்லம் அப்படின்வீங்க, இதுவே வெளில வந்தா சொல்லுமா அவ்வளவுதானே மெயின்டைன் பண்ணிப்போம். அவர் அப்படி இல்ல, வெளியில வந்தாலுமே என்ன பட்டு தான் கூப்பிடுவாரு. வெளியில வந்தாலுமே வந்து அதே மாதிரி பட்டுன்னு சொல்றது, கொஞ்சறது. ஒரு தடவை அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு ஆஃபீஸ்ல. ஸோ எனக்கு அவர் ஆஃபீஸ் மீட்னா நான் கொஞ்சம் இல்ல நான் வெளில உட்கார அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனா எனக்கு அன்னைக்கு பசி, எனக்கு தனியா சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஊட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாரு, எனக்கு ஊட்டி விட்டுருந்தாரு. மீட்டிங்க்கு வந்திருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அப்புறம் சரி ஓகே நானே சாப்பிட்டு சொல்லி நான் கிளம்புறேன். இல்லன்னு சொல்லிட்டு என்ன பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஊட்டிட்டே வந்து பேசினேன் எல்லார்ட்டையும். எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படிங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்ஸ். ஆனா சர்வே என்ன சொல்றதுன்னா, பசங்க இப்படி ரொம்ப ஓவர் கேரிங்கா இருந்தா அவங்க ஏதோ சைடுல ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு நம்ம எல்லாரும் ஏன் நினைக்கிறோம்னா, நம்ம அந்த மாதிரிதான் பாக்குறோம். பட் அப்படியும் பசங்க இல்ல, நிஜமா உண்மையாவும் பசங்க இருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்றேன். நம்புங்க அந்த கேரை வந்து அவர் டெய்லி கொடுத்துட்டே இருக்காரு, சர்ப்ரைஸ் வந்து டெய்லி பண்ணிட்டே இருக்காரு. அதனாலதான் நிஞ்சா வந்து அடிமையா இருக்காப்ல. ஓகே சூப்பர், கமான் அடுத்த சுத்திடலாமா? ஓகே போலாம். டூ ரஜினி சிகரெட் ஸ்டைல் அதான் வந்திருக்குது. அங்கே பார் எப்படி பண்றாரு. ஓகே ஏங்க ரஜினினா இதுதானே, இப்படி பண்றது தானே? அது வந்து 90s கிட்காக ஒர்க் பண்ணது, இது வந்து ஜென்சி கிட்காக ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே இந்த சிகரெட்டை தலைவர் மாதிரி அங்க இருந்து இங்க போலாமா? ஆக்ஷன். அரங்கமது ரட்டுமே என்னங்க ஒட்டுது அப்படி நாக்கா இப்படி எடுத்து அப்படி 10 வச்சு அடிக்குது, அந்த கூட ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பா. அதுதான் சொல்றேன், அது கூட பண்ணிருக்கலாம். அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்லாத. இது வேற அதிகம். அவ்வளவு ஒரு தடவை பண்ணுறாரு, நான் 3 தடவை பண்ணேன். அவ்வளவுதான். நான் நிறைய பார்த்துட்டே இருக்கேன், நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேசிய கூட வந்திருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் ஐ ஹேவ் டு சே, அசார் மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு டெடிகேட்டான பர்சன் வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் இண்டஸ்ட்ரியில. சோ இதெல்லாம் நான் தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல சத்தியமா கிடையாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பண்றது வேற. இப்ப நான்லாம் வந்து எனக்கு ஒண்ணு வருது நான் பண்றேன், அப்படி வரலாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, யூ டூ. நான் யாரை கூப்பிடாலும் போறா, நானே எனக்கு ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு பண்றது வந்து கிரேட். சோ அதுக்கு ஒரு வாய்ப்புகளை தேடுறதுல உருவாக்குறோம். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சோ மச்.